இப்போ நீங்க இப்ப பார்க்குற மாதிரி ஒரு டக்குனு எடிட் நீங்க மேக் பண்ணுமா. அப்ப நான் சொல்ற செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு அதை நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடோப் பேக்ரவுண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு நீங்க மோஷன் பிளர் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆட் மோஷன் பிளர் டு இமேஜ் அப்படின்னு கூகுள் குரோம்ல டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லூனா பிக் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அதுல பிளர் டிஸ்டன்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுல வேல்யூ வந்து அப் டு 50 to 100 குள்ள செட் பண்ணிட்டு கீழ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மோஷன் பிளர் எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். அதை நீங்க சேவ் டு டிவைஸ் கொடுத்து கேலரியில சேவ் பண்ணிட்டு CapCutல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மோஷன் பிளர் ஆட் பண்ண இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த PNG இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மோஷன் பிளர் பண்ண இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட்க்கு ட்ரிம் பண்ணிட்டு அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இப்போ டிஸ்ப்ளேல காட்டுற மாதிரி ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் டூல கிளிக் பண்ணிட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த அனிமேஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்றதுக்காக அந்த ரெண்டு கீ ஃப்ரேம்க்கு நடுவுல டைம் லைன் வச்சிட்டு கீழ ஸ்கால் பண்ணீங்கன்னா கிராஃப் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஈஸி அவுட் 3 அப்படிங்கிற எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மூவ் அனிமேஷன் சூப்பரா வந்து கிடைச்சிரும். சோ அதை நீங்க காப்பி பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்க எவ்வளவு லென்த் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. அந்த லென்த் அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து லென்த் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஐம் ஜஸ்ட் பிளேயிங் லேடிஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும். அதை நீங்க எப்படி மேக் பண்றதுனா பிக்சார்ட் அப்படிங்கிற ஆப்ல போயிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டு PNG வந்து சேவ் பண்ணி எடுத்துட்டு உங்களுடைய CapCut குள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா லேயர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. லேயரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுல 1 2 3 4 கொடுத்திருப்பாங்க. எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அது டெக்ஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதை நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சேம் அதுக்கு அதே மாதிரி தான் கீ ஃப்ரேம் டூல கிளிக் பண்ணிட்டு கீழ இருந்து மேல வர மாதிரி டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்துட்டு ஈஸி அவுட் 3ங்கிற அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு போட்டோ வந்துட்டு வீடியோ ப்ளே ஆகும் இல்லையா, அந்த போட்டோக்கும் சேம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ற மாதிரி கீ ஃப்ரேம் டூல கிளிக் பண்ணிட்டு கீழ இருந்து மேல வர மாதிரி கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு ஈஸி அவுட் 3 அப்படிங்கிற எஃபெக்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டக்கரான அவுட்புட் வந்து கிடைச்சிரும். அடுத்து பார்க்கலாம். மாடல் தென் சைனிங் ஆப் சாரதி. பை.